30 days of hair growth challenge as a dietitian day 6. இன்னைக்கான தலைவனே இந்த கேப்சிகம் தான். நீங்க எந்த கலர் கேப்சிகம் எடுத்தாலும் ஓகே தான். இன்னைக்கு என்கிட்ட ரெட் கலர் கேப்சிகம் இருக்கு. ஸோ ரெட் கலர் கேப்சிகம் வச்சு சூப்பரான கேப்சிகம் சட்னி தான் பண்ண போகுது. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு அது கூட பூண்டு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் கேப்சிகம் சட்னி, எதுக்காக கேப்சிகம் சட்னின்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது கேப்சிகம் தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது அயன் கண்டென்ட் ரிச் இருக்க ஃபுட்டை கூட சேர்த்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அப்ப நான் அயன் கண்டென்ட் ரிச் ஃபுட் என்னன்னு சொல்லணும்ல, இது கூட நீங்க ராகி தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் சூப்பரா இருக்கும். அயன் டெஃபிஷியன்சி இருந்தா கூட ஹேர் லாஸ் ஆகும். அதே மாதிரி உங்க ஹேர் ரூட்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேர் க்ரோத் ரெசிபிக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.